அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்றதுக்கான ஆப்ஷன் வழிமுறை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, முதல் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம எம்இஸில் வந்து ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அதுபோக டிஎன்எஸ்சிடி ஆப்லேயும் வந்து நம்ம ஸ்கீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். இதில் யூனிஃபார்ம், அடுத்தது நூல் மீல்ஸு, இது எல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்கு உங்கள் டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடி 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். 4-5 வகுப்பு எடுக்கிறவங்க அப்படின்னா அந்த 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு அந்த ஆசிரியர் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ முதல் வகுப்புக்கான ஆசிரியருக்கான டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து நான் வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படியே ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா 1, 2, 3 வகுப்புகள் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அதில் முதல் வகுப்பு மாணவன் கிளிக் பண்ணிட்டு செக்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷனோடு வந்திருக்கும். இதில் நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் நோன்னு இருக்கும். நீங்கள் அதை எஸ்ன்னு மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே எடிட் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் ஆன் ஆயிரும். சரிங்களா? இதில் நீங்கள் வந்து அவங்களுக்கான வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு போடுங்க. ஒருவேளை வந்து நீங்கள் வாங்கலை அப்படின்னா நோன் போட்டுக்கலாம். அதுக்கான செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்து எல்லாருமே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா? ஒருவேளை இதுக்கு யாருமே வாங்கலை அப்படின்னாலும் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. 25 டேஸ்க்குள்ள ரிமைனிங்கில் வந்து நம்ம இது வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூல் மீல்ஸு. இந்த நூல் மீல்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே நூல் மீல்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்டேட் ஆயிரும். சரிங்களா? அப்டேட் ஆயிரும். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மீண்டும் ஏதாவது தவறாக போட்டிருந்தாலும் நம்ம எடிட் பண்ணி மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லா மாணவர்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி வந்து ஒவ்வொரு வகுப்புகளுக்காக நம்ம வாங்கியிருந்தாலும் அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். அதே மாதிரி 2ஆம் வகுப்பில் எல்லா மாணவர்களையும் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை வாங்கலை அப்படின்னா எந்த மாணவர் வாங்கலை அந்த மாணவனுக்கு நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூல் மீல்ஸில் என்னென்ன மாணவர்கள் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஒருவேளை சாப்பிடல அப்படின்னா அந்த மாணவனுக்கு நோங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி காலை உணவு திட்டம் இதில் வந்து எந்தெந்த மாணவர்கள் சாப்பிட்ருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு எஸ்ங்கிற ஆப்ஷனையும் சாப்பிடாத மாணவர்களுக்கு நோங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இந்த வழிமுறை மேற்கொண்டு நம்மளுடைய மாணவர்களுக்கான காலை உணவு மற்றும் யூனிஃபார்ம் அனைத்து திட்டங்களையும் வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.